ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் திருப்பூர் கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால் முன்னாடியே போயிட்டு முருகரை பார்த்துட்டு அப்புறம் போகலான்னு முடிவு பண்ணோம். வர சண்டே ஈவினிங் போனோம். சண்டே ஈவினிங் 6:30 மணிக்கு இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல நாங்கள் குளத்தங்கரைக்கு போயிட்டு காலெல்லாம் கழுவிட்டு தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் குளம் வந்து ஃபுல்லாகவே நிரம்ப போதுங்க. இன்னும் 2 படி தான் இருக்குது குளம் நிரம்புறதுக்கு. மழை பெஞ்சா அதுக்கு அடுத்தது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ வாங்க, நம்ம இதுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கா இந்த கோவிலுக்கு. இப்போ நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம். நேராக போன உடனே பார்த்திங்கன்னா நிறைய அந்த முருகர் சம்மந்தமான வேல், மயில், அந்த மயில் தோகை எல்லாமே அந்த கோவிலுங்க கடைகளில் நிறைய வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போகிற வழியில் விளக்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் தொலைவு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போனோம். அதுக்கப்புறமா உள்ளே மூலஸ்தானம் போகிறப்ப கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். உள்ளே போயிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டே வந்துட்டோம். இப்போது சாமி பார்த்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அக்ஷயம் பாத்திரம் வச்சுருக்காங்க. அங்கே போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் அருள் பெற்ற தவத்திரு சிதம்பர சுவாமிகள் பனங்காடாய் விளங்கிய இத்திருப்போரூரில் சுயம்பு வடிவில் அருள்மிகு கந்தபெருமானை கண்டெடுத்த பின் பனைமரத்தின் அடிபாகம்தான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அட்சய பாத்திரம். இப்பாத்திரம் 450 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்தது. இங்கே வந்துட்டு நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும், மனம் அமைதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம், செல்வம் செழிக்கும், காரிய தடை நீங்கும், இதெல்லாம் நடக்குமா இந்த அக்ஷய பாத்திரத்தை வணங்கிட்டா. நீங்கள் எல்லாருமே போனீங்கன்னா திருப்பூரூரில் இந்த அக்ஷய பாத்திரத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இந்த போர்டில் அதான் எழுதியிருந்தது. நான் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே நான் படித்து காமிச்சேன். என்னென்னா அங்கே நேராக படிக்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி கிளார் அடிச்சுட்டே இருந்தது. அதுக்காக நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்ஷய பாத்திரத்தை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு கோவிலை ஒரு ரவுண்டு வரலாம். போகிற வழியில் நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வீடியோ எடுத்தேன், ஏன்னா அங்கே நிறைய கூட்டமும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குட்டி குட்டியாக சாமிங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் கோயிலை அப்படியே சுற்றிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா சாமிகளும் பார்க்குறதுக்கு. இந்த கோவிலை சுற்றி வந்தோம்னா அப்படியே மன நிம்மதி, ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. எங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. போயிட்டு முருகரை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரவுண்டு கோவிலை சுற்றிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே தேர் நடந்துகிட்ருக்கான். ஒரு சைடு வந்து சுற்றி ரவுண்டு போயிட்டுருக்காரு. நாங்கள் முருகர் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரே சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நாங்கள் கோவிலை சுற்றி இந்த பக்கமாக வரோம். அழகாக தேர் வந்து சுற்றி வந்து கடைசி சுற்றாங்க. அது வந்து நிலையில் நிற்க போது நான் அப்புறம் குடுகுடுன்னு போயிட்டு வந்து முதல்ல வீடியோ எடுத்துகிட்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி தேர் கோவிலுக்குள்ளே சுற்றுறது, காஞ்சிபுரத்தில் வெள்ளித்தேர் சுற்றி வரும். நான் ஒரே ஒரு முறை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ தாங்க நான் பார்க்குறேன். ரொம்பவே மன அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இது எப்பப்போ சுற்றி வரும்னு தெரியல. இந்த தேர் நாங்கள் போகிற அன்றைக்கி எங்களுக்கு ஒரு லக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதை உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண நினச்சோம். பார்த்துட்டு அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே சாமி விழுந்து கோணி உள்ளே பாருங்கள். உள்ளே போனோடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைசி சுத்தம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே விழுந்து கும்புறதுக்காக அங்கே கொடிமரத்தாண்ட வந்தோம். கொடிமரம் பார்த்திங்கன்னா நல்லாவே அங்கே வந்து கொடிமரத்தாண்ட உருவங்கள் போட்டு வச்சுருக்காங்க. 2 பேர் எப்படி நம்ம சாமி விழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிமரத்துக்கு கீழே போட்டிருக்காங்க. அது மேலே ஆண் பெண் தனித்தனியாக விழுந்து சாமி கும்பிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாரும் அது மேலே அந்த உருவத்து மேலே தான் சாமி கும்பிட்டாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாங்களுக்கு வந்து ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு கோவில் உள்ளவே. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி 10 ஆயிடுச்சுங்க. ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கோவில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தது. அப்படியே நீங்களும் திருப்பூர் கோவிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நல்லா திருப்பூர் முருகர் கோவிலை பார்த்துட்டீங்க. அவ்வளோதான், நாங்களும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு வரோம். பாய் பாய்.